ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் ஃப்ரம் BuildWise Assurance. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 8/3/2026 இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு வந்து 3 ஃபீட்டுக்கு செங்கல் வச்சு கட்டிட்டோம். ஸோ ஆஃப்டர் 3 ஃபீட் வந்து நம்ம ஜன்னல் வைக்கணும். ஸோ அந்த ஜன்னல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம த்ரூ அவுட் த பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காங்கிரீட் போடணும், அதாவது சில் காங்கிரீட் போடணும். அது இன்னைக்கு ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு 8/3/2026 இன்னைக்கு நம்ம சில் காங்கிரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock போல தான் நம்ம சில் காங்கிரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சில் காங்கிரீட்டோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விண்டோ வைக்கிறோம் அப்படின்னா அந்த விண்டோக்கு கீழே, அதாவது நேர் கீழேயாக இருக்கலாம், இல்லை லெஃப்ட் ஆர் ரைட் எந்த சைடாக இருந்தாலும் கிராக் சில சமயங்களில் வரலாம். அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சில்லு காங்கிரீட் வந்து த்ரூ அவுட் த பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம போடுறோம். இந்த சில்லு காங்கிரீட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் எம்சாண்டு, கிராவல் அண்ட் சிமெண்ட் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு காங்கிரீட் மிக்சரை கொண்டு வந்து 3 inches திக்னஸ்ல வந்து த்ரூ அவுட் த பில்டிங் ஃபுல்லாகவே இது வந்து போட்டுருவாங்க. இந்த காங்கிரீட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் கிராவல், சிமெண்ட் அண்ட் எம்சாண்டை மட்டும் வச்சு போடலை. இன்ஸ்டட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம லிண்டல் காங்கிரீட் போடும்போதும் ரூஃப் காங்கிரீட் போடும்போதும் கம்பிகள்லாம் சின்ன சின்ன கம்பிகள்லாம் வந்து பிட்டு கம்பிகள்லாம் வேஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த வேஸ்டான கம்பிகள் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி இந்த சில் காங்கிரீட்டுக்குள்ளே நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த கம்பியெல்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணும்போது கட் பண்ணி இருந்திருப்பாங்க. சரி, ஒரு 10 feet கம்பி இருக்குது அப்படின்னா 6 feet தான் வேணும் அப்படின்னா ரிமைனிங் 4 feet வந்து கட் பண்ணி அது யூஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பிகள்லாம் இருந்திருக்கும். சில கம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 feet கூட இருக்காது. அந்த மாதிரி கம்பிகள்லாம் ஃபர்ஸ்ட் தேடி போய் எடுக்க ஆரம்பிச்சோம். அதாவது சைட்டு சுற்றி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எடுத்தோம். அண்ட் நம்ம சிமெண்ட் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிட்டு கம்பிலாம் இருந்துச்சு. அந்த எல்லா பிட்டு கம்பி எடுத்துட்டு வந்து மேலே ரூஃபு கொண்டு வந்துட்டோம். ரூஃபு கொண்டு வந்து அந்த கம்பி எல்லாத்தையுமே நம்ம ரூஃபு கொண்டு வந்த கம்பிகள்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சில் காங்கிரீட் போடும்போது அந்த கம்பிகளும் உள்ள வச்சு போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, எம்சாண்ட், சிமெண்ட், கிராவல் மட்டும் இல்லாமல் இந்த கம்பியும் உள்ள இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு நார்மல் காங்கிரீட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு கிராக்கும் ஃபியூச்சரில் வரா. இந்த சில் காங்கிரீட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் காங்கிரீட் போடணுமோ அங்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி விட்டோம். த்ரூ அவுட் த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போகிற இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம பிட்டு கம்பியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு இடத்துல வைக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த பிட்டு கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரலாக வச்சுருப்போம் அண்ட் ஓவர்லேப் பண்ணுற மாதிரியும் வச்சுருந்தோம். அந்த கம்பி வச்சதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் மிக்சரை தனியாக எடுத்து கொண்டு வந்தோம். அதாவது சிமெண்ட்டு, கிராவல் அண்ட் எம்சாண்ட் இதெல்லாம் கொண்டு வந்த மிக்சரை டேரெக்டாக கொண்டு வந்து இந்த கம்பியெல்லாம் எங்கே வச்சுருக்கோமோ அதுக்கிட்ட வந்து 3 inch வந்து ஹைட்டுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி காங்கிரீட்டை வந்து போடுவோம். போட்டதுக்கப்புறம் அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கும், அதாவது அந்த செவுத்து மேலேயே இருக்கும். அதை கொஞ்சம் ஹைட்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக, அதாவது காங்கிரீட் வந்து 3 inch போடுறோம் அப்படின்னா இந்த கம்பி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 inch 1.5 inch இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கம்பியை கொஞ்சம் லைட்டாக தூக்கி பிடிச்சி கீழே வந்து அந்த கிராவல்லே உள்ளே போய் அதோட ஒரு பஃபர் லிமிட் கொண்டு வந்துடும். தென் ஆஃப்டர் தட் இன்னும் காங்கிரீட் எல்லாம் உள்ளே போட்டு அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா 3 inch இருக்கு அப்படின்னா ஒரு 1 inch 1.5 inch ஹைட்ல வர மாதிரி நம்ம பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த ரா சிமெண்ட்டை கொண்டு வந்து மேலே தூவி விட்டுட்டு தென் லைட்டாக அதில் தட்டி விட்டுருவாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது க்யூரிங் எல்லாம் பண்ணும்போது நல்லா வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஹோல் ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஸ்திரி வந்து ரூபேஷும் சிவகுமாரும் இதை நீட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வீடியோ ஃபுல்லாகவே இதை நீங்கள் பார்க்கலாம். வீடியோவோட எண்டு வரைக்குமே இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.